லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம். அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் பயணத்தில் நாம் நடைபெறுகின்றோம். இன்று செய்யுள் எண் 4 நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நல் ஆதனார் 4 இவ்வாறு குறிப்பிடுகிறார்: பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் என்கிற இந்த இரண்டாம் கருத்து சாவதற்கு ஏதுவான ஒரு செயல் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். என்ன அது? பசு மாட்டு கூட்டம் அங்கு இருக்கிறது பெருந்திரளாக. அந்த கூட்டத்துக்குள் ஒருவர் நடைபயில முயல்கிறார். கையில் கம்பு இல்லாமல் தொலைந்தது அவர் உயிர், அவ்வளவுதான். இதான் நிலை. ஆனால் கையில் கம்பு, ஒரு கோல் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாடுகள் அப்படியே விலகும். இதான் கருத்து. இங்கே எந்த உயிரினத்தையும் நாம் தவறாக சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நாய்க்கு வேண்டுமாம் கம்பு, கம்பு இருந்தால் நாய் விலகி ஓடும். அதை போன்றுதான் பல உயிரினங்கள். அவற்றை நாம் தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதல்ல. எந்த உயிரையுமே அழிக்கக்கூடாது. அதனால் தான் புலால் மறுத்தல் என்று வள்ளுவர் வைத்திருக்கிறார். இறைச்சி உண்பது கூட உயிர்களை அழித்தல் தான். அது கூடாது. இரக்கத்தை பேசுகிறவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். ஆக இந்த வகையில் எந்த உயிரினத்தையும் இழிவு செய்வதோ அல்லது அழித்தொழிப்பதோ என்பதல்ல இங்கு நோக்கம். அதற்காக கையில் கம்பு வைக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக தற்பாதுகாப்புக்காக. பிற உயிரினங்கள் நல்லவைதான். அவர்கள் இயல்பான முறையில் நல்ல செயல்களை செய்கின்றன. ஆனால் அவற்றிற்கு பகுத்தறிவு கிடையாது. அந்த ஆழிப்பேரலை போன்று கையில் ஒரு குழந்தை இருக்கிறது. ஆழிப்பேரலை வந்து அந்த குழந்தை மட்டும் பறித்து கொண்டு செல்கிறது. அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? கொடியவர்கள் பலர் இருக்கிறார்களே. ஆனால் அந்த ஆழிப்பேரலைக்கு அதுக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான். அதனுடைய பகுத்தறிவு இல்லை. எனவே நாம் இங்கு விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் பாரதியார் நாள்தோறுமே அந்த யானைக்கு தேங்காய் கொடுத்து கொண்டு தான் செல்வார். ஆனால் ஒரு நாள் தேங்காயை வாங்கி அந்த யானை தேங்காய் வைத்தே பாரதியுடைய தலையை அடித்தது. அதுதான் அவருக்கு இறுதி காலம் வருவதற்கான காரணமாக அமைந்தது. அப்படி படுக்கையில் இருந்த பொழுது பாரதியார் சொன்னார், அந்த யானையை யாரும் எதுவும் தப்பு சொல்லாதீங்க என்று தான் சொன்னார். அவர் மாமனிதர். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, ஜாதியை மறுத்தவர் காக்கை குருவிகளை தன் உடன் உறவாக ஏற்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், யானையை யாரும் திட்டாதீங்க, ஏன்னா அது பாவம், அது மதம் பிடித்து விட்டது அந்த நேரத்தில். அதை அறியாததனால் இவர் அந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டார். எனவே ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அவ்வளவுதான் நோக்கம். அந்த உயிரினங்களிடம் இருந்தும் நன்மைத்தனத்தை பெறுவதற்கு பகுத்தறிவு கொண்ட இந்த மாந்தர்கள் அவர்கள் அதற்குரிய செயல்களில் ஈடுபட வேண்டும், அழித்தொழிப்பதல்ல. எனவேதான் வள்ளுவர் இந்த குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார்: வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப, மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு என்று கூறுவார். அதாவது இருக்கிற சூழலை நன்றாக ஆய்ந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் தற்காப்புக்கான அந்த கருவிகளை, அந்த வாய்ப்பு சூழல்களை, எண்ணங்களை, திட்டங்களை வைத்துக்கொண்டு ஒருவர் அணுகினால், எதிர் நின்றால், அங்கு பகைவர்களுடைய அந்த சூழ்ச்சி, அழிக்கின்ற அந்த முயற்சி அதுவே இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். ஆக யார் எப்படி இருந்தாலும் என்ன, நீ சாதாரணமாக போய் நில்லு என்பதல்ல சான்றோர்களுடைய வாக்கு. ஒளியின் மக்கள் ஒளியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் இருளின் மக்கள், அவர்கள் மிகுந்த விழிப்பாக இருக்கிறார்கள். அவர்களை விடவும் நல்ல மக்கள், ஒளியின் மக்கள் விழிப்பாக இருந்தாக வேண்டும். காரணம், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பது மட்டுமன்று, தங்களுடைய அந்த நன்மைத்தனத்தின் விளைவாக இங்கு நன்மைத்தனங்களை வளர்க்க வேண்டுமே, இறையாட்சியை உருவாக்கியாக வேண்டுமே. அதற்கு நல்லவர்களெல்லாம் அழிந்து போவது என்பது இழப்பு தானே. அந்த வகையிலும் கூட
நல்லவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, இங்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு முயலுகிறவர்கள் அதற்குரிய முயற்சியை மேற்கொண்டாக வேண்டும். அதற்குரிய கருவிகளையும் இங்கு பயன்படுத்த வேண்டும். தகாத கருவிகளின் மூலமாக அங்கு சிதைந்து போய்விடக்கூடாது. எனவேதான் கையில் கம்பு வைத்துக்கொண்டு பசுமாடுகளுக்கு ஊடே நடந்து செல்லுதல் என்பதுதான் பாதுகாப்பு. அதை மீறி எனக்கு நெஞ்சுரம் இருக்கிறது, அல்லது பசுவை நான் அன்பாக கோமாதா எங்கள் குலமாதா என்றெல்லாம் நாங்கள் பாடுகிறோம், எனவே அது எங்களை ஒன்றும் செய்யாது என்பதல்ல. அது பாவம், அதற்கு பகுத்தறிவு இல்லை. இதை அறிந்தவர்களாக பகுத்தறிவு கொண்ட மாந்தர்கள் அதற்குரிய கருவிகளோடு இங்கு அணுக வேண்டும். எவருக்கும் தீங்கு செய்து அழிப்பதற்கல்ல, தங்களை பாதுகாத்து கொண்டு அறத்தினை இறையாட்சியை பாதுகாத்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்தை செம்மையான ஒரு மண்ணாக, ஒரு விண்ணகமாக உருவாக்குவதற்கு முயல வேண்டும். இத்தகைய உறுதிப்பாடுகளோடு இன்று நாம் பார்க்கின்ற ஒரு சிறப்பு சொல் கரம். கரம் தமிழா? இல்லை, கரா என்பதான் சமஸ்கிருத சொல். தமிழில் கை, அவ்வளவுதான். நம் கைகள், நம் கரங்கள் என்று சொல்ல தேவையில்லை, கைகள். கை. நாம் கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். இயேசு காவியம் 11. சீடர்களை அழைக்க. இயேசு காவியத்தில் சென்ற உரையில் உலக மக்களின் பாவங்களை போக்க வந்த இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு யோவானிடம் எளிய மானிடனாய் திருமுழுக்கு பெற்ற உன்னத மறைபொருள் குறித்து கண்டோம். விண்ணகத்தந்தை வகுத்த நல்வழியின் முறைமைகளை நிறைவேற்றி தூய ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வர அதன் வழியாக தன் பொது வாழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய தெய்வீக நிகழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கலிலேய கடலோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எளிய மீனவர்களை தனது நற்செய்தி பணிக்கும் திருச்சபைக்கும் முதலாக துணையாக அப்போஸ்தலர்களாக அழைக்கும் மாண்புமிகு வரலாற்று சம்பவம் குறித்து இன்று காண்போம். கலிலேயாவின் கடற்புறம் இயேசு காலடி நடையிடும்போது வலையோடு இருவர் வருவது கண்டு வருக இங்கே என அழைத்தார். மலைபோல் வலையினை முதுகினில் சுமர்ந்து மாண்புறு மீனவர் இருவர் அலையாடிடும் அக்கடலினில் இயேசு அமைந்திட படகினை எடுத்தார். ராயப்பருடன் பிளவேத்திரர் எனும் நற்சகோதரர்களாம் அவர்கள் சாயும் வான்வரை மீன்பிடித்து ஓய்ந்து தமிழம் சென்றிடும் வேலை மேயதும் குருவின் குரலொலி கேட்டு விரைந்தனர் அவ்விடம் அவர்கள். தூயவர் இயேசு படகினில் ஏறி தொடர்ந்தனர் கடலிடை ஆங்கே. ஆழமாம் கடலுள் செல்லுக என்று அன்போடு கட்டளை விடுத்தார். தோழராம் அவர்கள், தேவனே, எங்கள் தோல்வி தோற்றதே என்று, ஆழிநீர் மீனும் அகப்படவில்லை, ஆகையால் திரும்பினோம் இல்லம், நாளெல்லாம் உழைத்தும் பலனிலை எனினும் நடத்துவோம் என் சொல்லை என்றார். இக்கவிதை இயேசு கிறிஸ்துவின் பொது வாழ்வின் தொடக்க காலத்தில் இறைவனின் நற்செய்தியை நாடெங்கும் கொண்டு சேர்க்கவும் ஆன்மாக்களை நல்வழிப்படுத்தவும் தனக்கு துணையாக சீடர்களை தேர்ந்தெடுக்கும் உன்னத விவிலிய நிகழ்வை விவரிக்கிறது. கலிலேயா என்னும் பகுதியில் அமைந்துள்ள ஏரிக்கரை அல்லது கடற்புறத்தில் இயேசு கிறிஸ்து அமைதியாக தன் புனித காலடிகளை பதித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் நடந்து செல்லும்போது அங்கே கடலில் மீன்பிடி தொழிலை செய்துவிட்டு தங்கள் வலைகளோடு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த 2 எளிய மனிதர்களை இயேசுவின் திருக்கண்கள் காண்கின்றன. அவர்கள் உலக கல்வியில் சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் தூய்மையான உள்ளமும் நேர்மையும் கொண்ட மாண்புமிக்க உழைப்பாளர்கள் ஆவர். அவர்களை கண்ட மாத்திரத்தில் இயேசு, இங்கு வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று மிகுந்த அன்போடு அதே சமயம் தெய்வீக காந்த புன்னகையோடு அவர்களை தன் அருகில் வருமாறு அன்பு கட்டளையிட்டு அழைக்கின்றார். அந்த மீனவர்கள் இருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழும் எளிய மனிதர்களாவர். மலை போன்ற கனத்த பெரிய மீன்பிடி வலைகளை தங்கள் முதுகுகளில் சுமந்து கொண்டு அன்றாட பிழைப்பிற்காக கடலோடு போராடி பாடுபடும் மாண்புமிகு உழைப்பாளர்களாக அவர்கள் திகழ்ந்தனர். அலைகள் ஓய்வில்லாமல் மோதிக்கொண்டிருக்கும் அந்த தூய கலிலேயா கடலில் இயேசுவின் வருகையால் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. இயேசு கிறிஸ்து அந்த மீனவர்களின் படகில் ஏறி அமர்ந்து கடலுக்குள் சற்றே தள்ளிச் செல்லுமாறு அப்படகினை எடுக்கச் செய்தார். அந்த 2 மீனவர்கள் யார் என்பதை அடுத்த பாடல் வரிகள் வெளிப்படுத்துகின்றன. அவர்களுள் ஒருவர்,
சீமோன் பேதுரு என்றும் மற்றொருவர் ஆன்மீக துணிச்சல் மிக்க பிளைவேத்திரர் அந்திரேயா என்றும் அழைக்கப்படும் நற்சகோதரர்கள் ஆவர். அவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்களாக மட்டுமின்றி தொழிலிலும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நின்று இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் நல் தோழர்களாகவும் அக்கடலோரத்தில் வாழ்ந்து வந்தனர். மாலை வான் சரிந்து அந்தி பொழுது சாயும் வரை அவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இரவு முழுவதும் விடியும் வரையிலும் அவர்கள் அலைகளோடு போராடி உடல் மிகவும் சோர்ந்து போயிருந்த தருணம் அது. கடுமையான உழைப்பிற்கு பின் போதிய மீன்கள் கிடைக்காத ஏமாற்றத்துடன் அவர்கள் களைப்படைந்து தங்களின் இல்லம் நோக்கி திரும்பிச் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையில்தான் இந்த அற்புத சந்திப்பு நிகழ்கிறது. அப்போது ஆன்மீக மந்தையை வழிநடத்தும் நல்ல ஆயனாகிய இயேசுவின் காந்த குரலொலி அவர்கள் காதுகளில் விழுகிறது. அந்த தெய்வீக குரல் அவர்களின் சோர்வை நீக்கி உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சியையும் விசுவாச நம்பிக்கையையும் பாய்ச்சியது. இயேசுவின் குரலை கேட்டவுடனே அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தாங்கள் செய்ய நினைத்த காரியங்களை அப்படியே விட்டுவிட்டு அவர் நின்றிருந்த அந்த இடத்தை நோக்கி மிக விரைவாக ஓடி வந்தனர். அங்கே வந்த பின் தூயவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு இணங்கி அவர்கள் அவரை தங்கள் படகில் ஏற்றிக்கொண்டனர். அவரோடு சேர்ந்து மீண்டும் அந்த கடலின் ஆழமான பகுதியை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர். படகில் ஏறிய இயேசு அந்த மீனவ சகோதரர்களை நோக்கி, உங்களுடைய படகை இன்னும் ஆழமான கடற்பகுதிக்கு செலுத்துங்கள், அங்கே மீன் பிடிப்பதற்காக உங்கள் வலைகளை போடுங்கள் என்று மிகுந்த அன்போடு கட்டளையிட்டார். இயேசுவின் வார்த்தையை கேட்டதும் அனுபவம் வாய்ந்த அந்த மீனவ தோழர்கள் சற்றே வியப்படைந்தனர். ஏனெனில் மீன் பிடிக்கும் கலையில் தேர்ந்த அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மீன்கள் கிடைக்கும் என்பது நன்றாகவே தெரியும். அவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இன்று எங்களின் உழைப்பு முழுவதும் தோல்வியடைந்து விட்டது. நாங்கள் எவ்வளவோ முயன்றும் ஒரு மீன் கூட எங்கள் வலையில் அகப்படவில்லை என்று தங்கள் ஏமாற்றத்தை பணிவோடு கூறினர். ஆழ்கடலின் நீரில் ஒரு சிறு மீன் கூட கிடைக்காததால் நாங்கள் முற்றிலும் சோர்ந்து போய் இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது என்ற விரக்தியில்தான் எங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம் என்று யதார்த்த நிலையை விளக்கினர். இரவு முழுவதும் நாளெல்லாம் நாங்கள் உழைத்தும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை, வெறும் கையுடன் தான் கரை திரும்பினோம் என்று மனித ரீதியான தங்களின் பலவீனத்தையும் இயலாமையையும் இயேசுவிடம் சமர்ப்பித்தனர். இருப்பினும் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட மதிப்பினாலும் அவரது வார்த்தையில் இருந்த அதிகாரத்தினாலும், ஆண்டவரே, எங்கள் அனுபவத்தின்படி அங்கே மீன் கிடைக்காது என்றாலும் உமது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீர் சொன்னபடியே அவ்வலையை ஆழத்தில் போடுகிறோம் என்றனர். இந்த கீழ்ப்படிதலே அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் அற்புதத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. மனித அறிவு தோற்கும் இடத்தில் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வாழ்வில் பெரும் வெற்றியும் ஆன்மீக பேரும் கிட்டும் என்பதை இப்பாடல் அழகாக விளக்குகிறது. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். கிறிஸ்தவ இலக்கியம். உலகிற்கு கிறிஸ்துவின் ஒளியை எடுத்துச் செல்லும் திரு அவையின் பணியில் இளைஞர்கள் இணைந்து செயல்பட்டு எதிர்கால திரு அவையையும் உலகையும் உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஈராக்கின் ஏர்பில் உயர்மறை மாவட்டத்தின் அங்காவா நகரில் ஜூலை 8 முதல் 11 வரை நடைபெறும் ஆண்டு இளைஞர் சந்திப்பில் பங்கேற்றுள்ள இளைஞர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்துவின் ஒளியாக உலகில் பிரகாசிக்கவும் நம்பிக்கையின் தூதுவர்களாக வாழவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். பணி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இவ்வாண்டு இளைஞர் சந்திப்பில் திரு அவையின் வாழ்விலும் எதிர்காலத்திலும் இளைஞர்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றனர் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். மேலும் இளைஞர்கள் திரு அவையின் எதிர்காலம் மட்டுமல்ல, அதன் நிகழ்காலமும் ஆவர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், போர் மற்றும் அரசியல் நிலையற்ற சூழலை தொடர்ந்து அனுபவித்து வரும் ஈராக் கிறிஸ்தவர்களின் சவாலான வாழ்க்கையை எடுத்து காட்டினார். உலகில் ஒளியாக இருப்பது எப்போதும் எளிதல்ல, இருப்பினும் அஞ்சாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை என்று கூறிய திருத்தந்தை, நான் உங்களுடன் இருக்கிறேன்,
திரு அவையும் உங்களுடன் இருக்கிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். கிறிஸ்தவ வாழ்வை வடிவமைக்கும் 3 முக்கிய பண்புகளாக நம்பிக்கை, அன்பு மற்றும் எதிர்நோக்கு ஆகியவற்றை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் இறைவார்த்தை, தினசரி ஜெபம், ஒப்புரவு அருட்சாதனம் மற்றும் நற்கருணை ஆகியவற்றின் வழியாக கிறிஸ்துவுடன் ஆழமான உறவை வளர்த்து கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பும் இக்காலகட்டத்தில் மனித மாண்பையும் பொது நலனையும் பாதுகாக்கும் வகையில் புதிய பாதைகளை தேட அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 7 முதல் 10 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் AI ஃபார் குட் குளோபல் சமிட் மாநாட்டை முன்னிட்டு திருத்தந்தையின் சார்பாக திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம், ஐநா அமைப்புகள் மற்றும் சுவிட்சர்லாந்து அரசு இணைந்து நடத்தும் இம்மாநாடு செயற்கை நுண்ணறிவு உலகை எவ்வாறு மாற்றி வருகிறது என்பதையும் உலகளாவிய சவால்களுக்கு அதன் மூலம் தீர்வுகளை எவ்வாறு காணலாம் என்பதையும் ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தின் எதிர்காலம் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பும் இந்த வரலாற்று சந்திப்பில் திருப்பீடம் உரையாடலுக்கும் ஒத்துழைப்புக்கும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதாக திருத்தந்தை உறுதியளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்து வெளியிடப்பட்ட மகத்தான மானுடம் என்ற திருமடல் மனித குலத்தின் பொது நலனையும் அனைவருக்கும் மாண்பான வாழ்க்கையையும் மேம்படுத்தும் புதிய வழிகளை தேடும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ரீடிங் அகைன் என்ற கலைத்தொடரின் 2வது அத்தியாயத்தை சீன கலைஞர் பான் டெய்ஜிங் உருவாக்கிய சிறப்பு கலை நிறுவலுடன் ரோம் நகரில் உள்ள கொன்சிலியா சியோனே 5ஆம் காட்சியகத்தில் தொடங்கியுள்ளது. இக்கண்காட்சிக்கான கலை ஒருங்கிணைப்பை டொனாட்டியன் குரோ அவர்கள் மேற்கொண்டுள்ளார். ஜூலை 2 வியாழனன்று புனித 10ஆம் பயஸ் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் கலைஞர் பான் டெய்ஜிங் மற்றும் அவரது படைப்பை அறிமுகப்படுத்திய கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜோசே டொலண்டினா டி மெண்டோசா அவர்கள் பான் டெய்ஜிங்கின் இந்த கலைப்படைப்பு பார்வையாளர்களை நிகழ்காலத்தில் முழுமையான வாழ்வும், தங்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளவும், வாசிப்பை வெறும் எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்காக அல்லாமல் உடல், புலன்கள் மற்றும் மனித உள்ளத்தை தொடும் ஆழமான அனுபவமாக உணரவும் அழைக்கிறது என்று குறிப்பிட்டார். பான் டெய்ஜிங்கின் இந்த கலை நிறுவல் மனிதர்கள் தங்களை பற்றி சிந்திக்கவும், உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொள்ளவும், இன்றைய எரிச்சலான உலகில் அமைதியை தேடி கண்டறியவும் உதவுகிறது என்று கர்தினால் மெண்டோன்சா அவர்கள் வலியுறுத்தினார். மேலும் அமைதி என்பது செயலற்ற நிலை அல்ல, மாறாக அது வளர்ச்சி, நேர்மை மற்றும் சுய அறிவுக்கான இடமாகும் என்றும், கலை வழியாக தன்னையும் உலகின் உண்மையையும் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்கிறேன் என்றும் குறிப்பிட்டார். பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் திருப்பீடம் மற்றும் நைஜீரியா கூட்டாட்சி குடியரசு ஆகியவற்றிற்கு இடையேயான தூதரக உறவுகளின் 50வது ஆண்டு நிறைவு விழாக்களில் பங்கேற்பதற்காக ஜூலை 2 அன்று நைஜீரியா வந்தடைந்தார். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் குறிப்பிடத்தக்க உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் நீடித்து வரும் நிலையிலும் 3 கோடிக்கும் அதிகமான கத்தோலிக்கர்களும் 10,000த்திற்கும் மேற்பட்ட கத்தோலிக்க அருள்பணியாளர்களும் அங்கு வாழ்கின்றனர். அந்நாட்டின் அரசின் தலைமைச் செயலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கான @தெர்சாலோசியா தெரிவித்துள்ளபடி இப்பயணத்தின் போது பேராயர் காலகர் அதிபர் மாளிகையில் நைஜீரியா அதிபர் போலா அகமது தினுபு அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் பியான்கா ஒடுமேக்கு ஒஜிவு மற்றும் எகோவாஸ் ஆணையத்தின் தலைவர் உமர் அலியுத்திரே ஆகியோரும் உடனிருந்தனர். இச்சந்திப்பிற்கு பிறகு உள்ளூர் ஊடகங்களிடம் பேசிய அதிபர் தினுபு அவர்கள் மதங்களுக்கு இடையேயான உரையாடல்களுக்கு முன்னுரிமை அளித்து நாட்டின் பல்வேறு மத சமூகங்களிடையே அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்த தனது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.